நம்ம அடுத்ததான் இப்ப எந்த கோவிலுக்கு போக போறோம்னா முருகன் கோவிலுக்கு தான் போக போறோம். கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள கோயம்புத்தூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்பூர் மாவட்டத்துல அழகுமலை முத்துக்குமார பால தண்டாயுதபாணி சுவாமி முருகன் கோவில் தான் போக போறோம். நம்ம போற வழியில அந்த கோவில் அமைவிடம் எப்படி இருக்கு, அங்க போய் நம்மளோட வரலாற்றை பற்றியும் முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்றதை பத்தி அங்க போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அழகுமலை கோவிலுக்கு நம்ம எப்படி போகலாம்னா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனனால கோயம்புத்தூர்ல இருந்து பல்லடம் தாண்டி பல்லடத்துல இருந்து 27 கிலோமீட்டர் இருக்கு. கரூர் பைபாஸ்ல லெப்ட் திரும்பினோம்னா பெருந்தொழுவு ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல உள்ள போனோம்னா ரைட் சைட்ல அழகுமலை கோவில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அழகுமலை கோவில் திருப்பூர் மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. திருப்பூரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும், பல்லடத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேயத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், தாராபுரத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. சுற்றி நிறைய ஊர்கள், முக்கியமான ஊர்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த அழகுமலை கோவில் சென்டர் பாயிண்டா இருக்கு. இப்போ நம்ம அழகுமலை கோவிலுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். நான் கோவில் அடிவாரத்துல தான் இருக்கேன். இங்க இருந்து படிக்கட்டுகள் 300 படிக்கட்டுகள் தான் இருக்கு. ஒரு 50 மினிட்ஸ் நம்ம ஏறிடலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. நல்லா அவுட்ருங்க, ஆனா நல்லா அவுட்ருங்க. நம்ம மேல போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க. கோவில் அடிவாரத்திலேயே மயில் வாகனம் ரொம்ப பிரம்மாண்டமா கம்பீரமா காட்சி அளிச்சாரு. அவரை தொடர்ந்து மேல நாங்க படி வழியா போயிட்டு இருக்கும் போது இடது பக்கம் பாத விநாயகர் காட்சி கொடுத்தாரு. அவரையும் தரிசனம் பண்ணிட்டு நாங்க மேல தொடர்ந்து போக ஆரம்பிச்சோம். இடுமன் சன்னதி மேல தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது இடது பக்கத்துல அழகா காட்சி கொடுத்தாரு. அந்த இடத்துல நான் நிற்கும் போது ஓதிமலையில எனக்கு ஒரு மந்திர உபதேசம் சொன்னாரு. எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த மந்திரம் அங்க எழுதி போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மந்திரத்தை படிக்கும் நம்ம எங்கேயோ கேட்ட ஒரு மந்திரமா இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இடமன் அந்த மந்திரத்தை சொன்னா நமக்காக ஓடி வருவாருன்னு சொல்லி அவர் அன்னைக்கு நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த மந்திரத்தை மறக்காம எல்லாருமே பதிவு பண்ணிக்கோங்க. யாருக்கு என்ன வரம் வேண்டுமோ, என்ன வேண்டுதல் வேணுமோ இடமன்கிட்ட கேட்டா கண்டிப்பா அவர் பண்ணி கொடுப்பாரு.